இன்றைக்கி ஈவினிங் மேலே தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எதுவுமே செய்யலைன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே அம்மா இன்றைக்கி ஃபோன் பண்ணி அங்கே நாட்டுக்கோழி எடுக்கிறோம், இங்கேயும் சேர்த்து எடுத்துருக்கேன், கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்களா. பட் அவங்க கொண்டு வரும்போது மணி 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே எங்கே செய்கிறோம், நைட்டு டின்னருக்கு செஞ்சுக்கலான்னு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் டீயெல்லாம் வச்சு கொடுத்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் போட்டு தான் வச்சேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்புலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இந்த 2 நாளாக ஜவ்வரிசி பாயாசம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சா, சரி செய்யலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இது ஜவ்வரிசி தானான்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா பார்க்க கற்கண்டு மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சா, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு யூடியூப் பார்த்து தான் செய்யலான்னு ஆரம்பித்தேன். ஜவ்வரிசியை போடுற வரைக்கும்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, பால் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பாலில் ஜவ்வரிசியை போட்டு சர்க்கரையை போட்டேன்னா பால் பூரா திரிஞ்சு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு லைட்டாக இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா கொதிக்க கொதிக்க ரொம்ப திரிஞ்சிருச்சு. ஒருவேளை பால் தான் கெட்டு போயிடுச்சா, எனக்கு என்னன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எங்கள் அக்காவை கூப்பிட்டு ரொம்ப நேரமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு சாப்பிட மனசு இல்லையா, சரின்னா அதை அப்படியே த்ரோ பண்ணியாச்சு. ஆனால் இந்த பால் ஏன் திரிஞ்சு போச்சுன்னு எனக்கு ரொம்ப நேரமாக கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. அதே பாலில் தான் டீ வச்சேன், அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பாயாசம் மட்டும் திரிஞ்சு போயிருச்சு. இல்லை அது அப்படி தான் இருக்குமா, இல்லை உண்மையாலுமே அது திரிஞ்சு தான் போயிருச்சா என்னன்னு தெரில. பார்க்குறவங்க என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இட்லியெல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு. நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு வைக்கணும்னு நினச்சேன்னா அதுக்குள்ளே வீட்டில் இருக்கவங்களாம் இட்லி கேட்கும். இட்லி நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சு. நைட்டு டின்னர் சூப்பராக சாப்பிட்டோம்.